வெல்கம் டு சுறாவளி தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம கார் ஃபார் சேலர் டீலர்ஷிப் தான் ப்ளே பண்ண போகிறோம் ஆண்ட்ராய்டில். என்னண்ட வெல்கமா? அப்போ வெல்கம் டு சுறாவளி தமிழ் கேமிங். போடுறா இன்ட்ரோவை. ஒரு காரை விட்டுட்டு இன்ட்ரோ போடணும் பேர். காரை விற்றுட்டு இன்ட்ரோ போடுறதா? ஏண்டா இது குப்பை தொட்டியை க்ளீன் பண்ணி காரை விற்று அது பண்ணி இது பண்ணி ஃபஸ்ட்டு மெயின் மெனுக்கு போய் சென்சிட்டிவிட்டி எப்படி கம்மி பண்ணுறது? ஐ டோன்ட் நோ. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேய் ஏண்டா கமெண்ட்டே யாரும் பண்ண முடிக்கிறாங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறோமா? ஆமாம் ஐ நோ. யாராவது கமெண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இல்லைடா இதுதான்டா சென்சிட்டிவிட்டி எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு எதுலேயே தான்டா பார்த்தேன். ஆனால் அதேவே நான் பறந்தேன்டா. இவனுக்கு ஞாபகம் பண்ணிக்க சன்னத்தான் இருவான் மறந்துடுறான். ஏப்பா அவனுக்கு கூட அப்படி எல்லாம் தெரியும் பாரு. ஆமாண்டா. அப்படியா என்ன தெரியும் சொல்கிறா தலைவா? சொல்ல ஒரு விஷயம் கூட 700-500 தான் கொடுத்து நான் போய் இறங்கிச்சிருக்கா. ஃப்ரீ ட்ராவல் போகக்கூடாதா? ஃப்ரீ ட்ராவலுக்கு வரலாம் நான் இது கொடுக்க. ஏன்டா சவுண்ட் கம்மி பண்ணிட்டேன்? நான் கம்மி பண்ண அதிகமாக. ஐயோ சென்சிட்டிவிட்டி பண்ணுறோம். நம்ம ஆஃபீஸில் ஃபோட்டோலாம் போட்டிருக்க மாட்டியா? நம்ம ஆஃபீஸ் பிரபலம் ஆயிடுச்சு போடுது. நீங்கள் என்ன ஒரு கார் கடைக்காரரா? கார் கடைக்காரி இல்லடா கடைக்காரி. வண்டி ஆண்டியா இருக்கு. ஸ்டாப் விட்டாண்டா வரும். ஸ்டாப்பா? இப்போ ஸ்டாப்பில் தான் இருக்குது. இப்போ ஸ்டார்ட்டில் இருக்குது, அதனால ஸ்டார்ட்டு. இது கூட ஒன்று தெரியல. போடா. இப்படியே வச்சு நீ ஓட்டுவியாடா எல்லா வண்டிலையும்? வண்டி இந்த மாதிரியே வச்சு ஓட்டுவியா? இது சென்சிட்டிவிட்டி வேறு அதிகமாக இருக்குடா. அதுக்கு இப்போ என்னடா சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருந்தா எப்படி அன்லாக் பண்ணுறது லூசுப்பால? அப்படியே இருக்க போறியா? பஸ் டே அப்போ நம்ம காசு செலவு பண்ண தேவையில்ல. அப்படியே வச்சுடுற ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண தேவையில்ல. ஏன் நம்ம எந்த காசு போட்டோம் அரே காசு வாங்கிட்டு போயிடுறோம்னால ஃபஸ்ட்டு டே நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அப்படியே எடுத்து போய் விற்கணும் முடிஞ்சிரு. ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண தேவையில்ல. நீ டேப் மாட்டுவேன் டேப் வாங்க மாட்டியா? என்னடா சென்சிட்டிவிட்டி பிரச்சனை தான் கடுப்பாகுது. பரவாயில்ல விட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணு. ஆமாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 10,000 போடுறான். அதானே நானும் போடுவேன். இந்த 2,000 ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ 10,000 ரூபாய்க்கு போடுறியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியில் நீங்கள் கேட்கலாம். அது அப்போனா மருத்துவன் பேசினாங்கன்னா நான் கொடுத்துருவேன். நான் பசங்கிட்ட போடுறான். அதை தான் சொல்லான் இருந்தேன். ஏன்னா ரோட்டில் போகும்போது சிங்கம் பண்ண அப்படின்னு பாட்டு பாடிட்டு போகிறான். போய் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம தானே சொல்லுவாங்க. அதுதான் நான் சொன்ன பஸ் டே மட்டும் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. அப்படியே போய் காரை எப்படி சொல்கிறது? ஐயோ வேண்டாம் கொடுக்குது. அப்படியே நம்ம அப்படியே போய் வந்தால் பண்ணோம். காலையில் நினச்சோடனே போய் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சரி நெய்பர் வீட்டுக்கு போய் நெய்பர் வீட்டு நானாரா பக்கத்து வீட்டுக்காரங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்களா? மணி 200 போட்டிருக்கு. அப்புறம் மணி ஸ்பெண்டுன்னு போட்டிருக்கு. மணி கார் மார்க்கெட் ஓப்பனில் இருக்கா? சரி பார்ப்போம். கார் மார்க்கெட் போ. கம்மியாக இருக்காரங்கயா அதிகமாக இருக்காரங்கயா? எது கரெக்டாக? யாரும் வெளியே வந்துட்டேன். நான் எங்கடா வெளியே வந்தேன்? 5,000 ரூபா ஏறுமான்னு சேவிங் கூட நான் இருறா கண்டினியூ கொடு. எந்த இதுன்னு தெரியும்.
இருக்கும். நான் அதில் ஏதாவது சென்சிட்டி கம்மி பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு நான் பார்த்தேன். இந்த ஆப்ஷனே இல்லைடா எனக்கு தெரியும். இது ஏன்டா நீ போட்டு நினைக்கிற? என்ன கிராணி கேமாடா? ஏய் ஓ ஏன்டா? ஏய் என்னோட இந்த கார் மேலே போனால பிடிச்சி கொடுத்தீங்க. போய் நல்லா காராக போட்டுருவாங்க. அந்த ஓட்ட கேவலமான காரையாக பார்த்து வாங்கிட்டு வர முடியும். கம்மியாக இருக்கா ரேட் வாங்கிட்டு வாடா. இது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஓட்டி செக் பண்ணிப்போம். இது வரல இல்லோ அடச்சா வந்துச்சு. ஏய் இந்த டே 1க்கான காசக்கா எடுத்தனே, அதை பார்த்தியா நீ உன் கண்ணில்? மாட்டேன். ஐயோ அப்பா அந்த கார் செம்மையாக இருக்கு. இந்த கார் எவ்வளோ? இந்த காரு 20 அதெல்லாம் 1 லட்சம்லாம் ஒன்றும் போட மாட்டாங்க. 10,000 ரூபானா 10,000 ரூபா அவ்வளோதான். 10,000க்கு மேலே போவாரா? 10,000 மேலே இப்போலாம் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். ஏய் இப்பறா எப்படி திருப்புது? ஒழுங்காவே திருப்ப முடியல. டேய் குரல் ஒழுங்காவே வர மாட்டேங்குதுற. அப்பா 11,000 சார் வாங்கிக்கிறேன்ப்பா. அப்பா போய் டேமேஜ் ஸ்டார்ட் விடுறேன். இப்போ என்ன ஸ்டாப் பண்ணுவாரு? அதெல்லாம் தெரியாது. காய்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு குரல் ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு இவன் வந்து இருமி எனக்கு ஓட்ட வச்சுட்டான். சமட்டு ஏண்டா இருக்குண்ணே பிறகுடா இருக்குண்ணே. ஆஃப் பண்ண மாதிரி அதான் ஏன் இறங்குனேன்? இதோ இதுக்கு தான். ஏய் நம்ம இங்கே இருக்கிற இரும்பு எடுத்து கொடுக்கணுமே. அவனுக்கு கண்ணுக்கு தெரியுமா? இல்லை அவன் ஒரு குருட்டு படம் இருப்பான் போல. அவன் கண்ணு தெரியாரா நினைக்கிறேன். அன்னத்தான் இரும்பு இரும்பு கடை போலுக்கடா. ஏண்டா இது கூட எனக்கு தெரியாது நீ நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு தெரியாது நினச்சிக்கிறது. இதில் ஜம்ப் பண்ணுற ஆப்ஷன்லாம் முன்ன இல்லை, ஓடுற ஆப்ஷனும் இல்லை. எனக்கு 100 ரூபா. உங்களுக்கு நான் 100 ரூபா தரேன். கார் எப்படி ட்ரிஃப்ட் வச்சுருன்னு பாருங்க. என்டர்னு வரும் பாரு. ஏன்டா கைஸ் நீ குரல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் ப்ளீஸ். தெரியாம ஆஃப் பண்ணி விட்டுறனே. ஸ்டார்ட் பண்ற நானே திருப்புற. ஆன் பண்ணாதேன். தெரியும் உங்களுக்கும். ஏன்டா நீ திருப்புற? நான் வந்து பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நீ இருக்க மாதிரி என்ன இருக்குன்னு போய் பாடுறா. என்ன பெயிண்ட் போயிடுச்சா, டேமேஜ் இருக்கா, அதெல்லாம் போய் பார்க்க வேணுமா? நில்றா. காருக்குள்ளே போய் பாருடா. அவ்வளோ டேமேஜ் எல்லாம் சொல்லிட்டு போட்டா நம்ம என்ன பண்ணுறோம்? டே ஆரிய பேங்க்ல போய் நீ ஒரு 5,000 எடுத்துக்கிட்டடா. ஏன்டா அப்புறம் மறுபடியும் லோன் கட்டணும்டா? கட்டிக்கலாம்டா. எனக்கு ஒன்றும் கடன் வாங்கணும்னு தான். ஒன்றும் கடன் வாங்கி நான் நாசமாக போகிறதுக்கு நான் ஒன்றும் விரும்பல. கடன் எடுத்துருவேன்டா. எடுத்துக்கோ. நான் கேம்னு சொன்னேன், ஒன்றும் ரியல் லைஃப்பில் சொல்லலை. அப்போ கேம்னா எப்பா டேட்டி மட்டும்தான். அப்படியே போய் ஸ்ட்ரைட்டாக விற்கிறது தான். கார்லாம் பார்க்குற நல்லா தான் இருக்கு. ஆனால் டேட்டியா? ஆனால் நான் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன். இருக்குடா. அதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா இது மரண மாதம் காது. என்ன போட போகிற?
வீல் வீல் பார்க்குற அழகானு நான் பயங்கரமாக ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீலை மட்டும் வேற மாட்டேங்குது வீல். என்னது? ஓ இதுவா இது? இந்த இது ஃபுல்லாகிட்டா அப்போதான் ஜம்ப்லாம் பண்ணோம். ஃபுல்லாக வச்சுன்னு ஜம்ப் பண்ணோம். ஃபுல்லாக வச்சு அந்த அளவுக்கு போடுறா லுக்கு நடக்குதுறா. ஆனால் மற்றவங்களாம் ஒன்றும் ஜம்ப்லாம் பண்ண மாட்டாங்க. தெரியும். இது ஓகே. லைட்டெல்லாம் வேணாண்டா. லைட்டு இதில் இருக்கட்டும். பிளேட்டு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி கேவலமாலாம் இருக்கக்கூடாது. நம்பர் இது பார்க்க வர நல்லா இருக்கு. வீல் எதுடா டைம் இப்படி காமிக்குது? லாஸ்ட் எடுத்தா மொக்கையா இருக்கு. வண்டி வீல் செம்மையா இருக்குடா. நல்லா இருக்கு. ஆனால் காசு வேணும். இப்போ போய் பெயிண்ட் அடிப்பியா? என்னது? பெயிண்ட் அடிப்பேன்னு கேட்டேன். இல்லை ஸ்மூத்னஸ் மட்டும் கொஞ்சம் வச்சுப்பேன். பெயிண்ட்லாம் நல்லா தானே இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் கேவலமா இல்லையே. எனக்கு இந்த கார் பிடிச்சிருக்குடா. பெருசாக ஸ்மூத்னஸ் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிட்டா போதும். எப்பா டேய் பெயிண்ட்டு பாலிஷில் இதுவும் இல்லைப்பா. இது ஒன்றும் அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் இது ஓகே. கொஞ்சம் டிம் இது பாரு கொஞ்சம் பளிச்சுன்னு நல்லா இருக்கு. இது ஓகே. சைடில் பார்க்க கொஞ்சம் மரண மாசம் இருக்கு. ஸ்டார்ட் பண்ண மறந்துடுறியே. சம்டைம்ஸ் ஆஃப் பண்ண மறந்துடுறேன். சம்டைம்ஸ் ஏதோ இதில் ஒரு 2 கார் விற்றுருணும்டா. எண்டிக்கா மணியே 2 ஆச்சு. 2 காரை இருப்பா இது பண்ண தேவையா? க்ளீன் பண்ண தேவையா? அப்படியே போற? க்ளீன் பண்ணணும்டா. நான் செக் பண்ண நான் பூஸ்ட் போட்டு சவுண்டு கேடுச்சா? அப்புறம் பூஸ்ட் லிமிட்டு எங்கேயா போய் எடுத்துட்டு போகிறேன். எல்லா டேமேஜும் நானே கொஞ்சம் மாதிரி இருக்கும். என்னது? There is no vehicle I can watch. Please park your car in the இது நோ வெஹிக்கிளா? ஒழுங்கா பார்க் பண்ணு சொல்றான்டா. இல்லை நோ வெஹிக்கிள் நானே. அதான் கொஞ்சம் கடுப்பாது. பார்க்கல போல. தம்பி இது பேர் என்ன? விட்டு ஏற்றிடுவேன்டா வரப்போதுக்கு. நீ முதல்ல பார்க் பண்ணி தொல்லடா. அம்மா சரி ஒழுங்கா பார்க் பண்ணுன்னு சொல்கிறேன். நோ கார். அப்போ சொன்னடா எனக்கு என்னன்னா அப்போ சொல்ல இருந்தால் உனக்கு என்னடா மூடிக்கிட்டு இருக்கணும். எப்பாடா உனக்காக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா க்ளீன் பண்ணி தெரியா? நான் காசு கொடுக்குறது க்ளீன் பண்ணேன். புள்ளிங்கோ புள்ளிங்கோ எங்கள் புள்ளிங்கெல்லாம் பயங்கரம். அந்த மாதிரி புள்ளிங்கோ கிடையாது. நீ புள்ளிங்கோ தான்டா. நான் மனுஷன்டா. நீ புள்ளிங்கோடா. நீலாம் ஒரு பிரசிடென்ட் சொல்றது ஒன்றும் அவ்வளோ அசிங்கமா இல்லடா இருக்காது. அது அசிங்கம் இருந்தா தானே இருக்கும். எனக்கு அசிங்கனால என்னன்னு தெரியாதா? திருப்பதினால என்ன மாதிரி கேமரா வச்சுருக்க? திருப்பதி என்ன மாதிரி வச்சுன்னா எல்லாமே எருமலையாச்சு இல்லாத போய் டேமேஜ் ஆக்கிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேன். நீ கவலைப்படாத. கவலைப்படாத. பட்டாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படா நம்மெல்லாம் வந்துச்சு பாரு. நம்ம ஆஃபீஸ் இங்கே கிடக்குது. அதான் ஆஃபீஸுக்கு இடத்துல எதுக்கு இது கிடக்குது? அதான் தெரியலையே. ஆஃபீஸ் இருக்குது. ஒருவேளை இன்னும் கண்ணு சுத்தமாக தெரியல அவனுக்கு. இல்லைடா நம்ம ஆஃபீஸ் பிரபலமான போலக்கு. அப்பா செம்ம பிரபலமா.
புதுசாக இன்னுமே என்பது வெப்பேஜ்குள்ளே போ. போயிட்டேன். நீ ஒரு 20,000 போடு. 25,000. இது கூட அடிக்கட்டு வச்சா எவனுமே சீக்கிரமா வர மாட்டான்டா. $1 வைக்கிட்டா, $1 வைக்கிட்டா. இந்த செம கூட்டம் வரும் தெரியும். 0 0னா ஃப்ரீ. எனக்கு காதே ஆகல. இப்போ நான் என்ன பண்ணுறது? அங்கே கார் கடைக்கு பேண்டா எவ்வளோ இருக்கு? ஐ டோன்ட் நோ. வெளியே போ. பேக் வை சோ போ போய் டேப் அதுதான் வாங்க போகிறேன் நான் சொல்கிறேன். எப்பாடே டேப் தாடா. ஃபஸ்ட்டு வந்து காசை கொடு, அப்புறமேட்டா தருவேன். உங்ககிட்ட டேபே கொடுத்துட்டேன். டேப் இருக்கு. டேபு இருக்குன்னு கண்ணு தெரியுறா? தெரியுதுடா. ஏன் வர பஸ்ஸில் வர, போகும்போது பஸ்ஸில் போகிற? ஏண்டா கேட்குறேன். நீ கேட்க நீ ஆஃபீஸ் ஓப்பன் வச்சுருக்கியா? ஓப்பனில் தாண்டா வச்சிருக்கேன். 8 மணிக்கெலாம் மூடிடும்டா ஆஃபீஸு. தெரியும்டா. இருக்குமா? நான் ஆஃபீஸ்க்குள்ளே போக தேவையில்ல. ஃபோட்டோ எடுக்கணும். சை வெப்பேஜுக்குள்ளே நான் ஏன்டா போகிறேன்? சை ஆண்டா வெப்பேஜ் விட்டு போகிறேன். இந்த கை அமௌண்ட் நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிற? கேவலமாக இருக்குமா சூப்பராக இருக்குமா? அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காது, ஓரளவுக்கு. இங்கே நான் ஏன் அந்த சைடு இருந்து ஒரு வாட்டி எடுத்தேன்னு சொல்லு. தெரில. நைட் ஆச்சு. போய் சைடில் ரிமூவ் பண்ணிட்டு. நைட் ஆனாலும் பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக, நைட் ஆனாலும் பளிச்சுன்னு இருக்கும்டா என் காரு அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் இதை வச்சுக்கிறேன். நைட் ஆனாலும் சும்மா பளிச்சுன்னு இருக்கும்டா. அப்புறம் போய் ரிமூவ் ஃப்ரம் த சேல். என்னடா ஒருத்தனும் வாங்க வரல? நீ கண்டிப்பாக மைனஸ் தான். ஆமாம், நீ கண்டிப்பாக மைனஸ் தான். ₹1 கூட நீ ஸ்பெண்ட் பண்ணலடா. ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணல. பண்ண ₹100 பண்ண. இந்த ₹100 வச்சுட்டு நீ என்ன பண்ண போயும்? விட்டு இப்போ இருக்கிற 1300 காலையில் போய் இன்னும் வாட்டி வாஷ் பண்ணிட்டு வரணும். வாஷ் பண்ணிட்டு வரணும். ஏன்னா காலையில் தூசி போட்டு அழுக்கான ஆகல. அதுக்கு அப்புறம் அதுக்கு கொஞ்சம் குறைச்சி கேட்பாங்க. இதுன்னா எது நான் சொன்னாரு கார் நம்ம நடு ரோட்டில் விட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைடா. ஆனால் ஒரு வாட்டி என்ன நடந்துச்சு? யாருக்கு சொன்னால மைனஸ் தான்டா. 0 ஏன்றா? 0ன்றா ஏண்டு 0 ஒரு நயா பைசா கூட நம்ம சம்பாதிக்கலான்னு போட்டிருக்காங்க. அப்போ ₹100 என்ன ₹100? நான் எங்கடா ₹100 சம்பாதிச்சேன்? அதில் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்பெண்ட் பண்ணதில் ₹100 சம்பாதிச்சாலும் ஸ்பெண்ட் பண்ணோம்ல. கார் ஆக்சிடென்ட் 12 மணிக்கா? நேரம்டா. காரை விட்டுறா. பாட்டு எடுக்க வேணாமாடா. அப்புறம் அங்கே இந்த வேலி இருக்கும். இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கும், அந்த ஓட்டா கூட வச்சுப்பேன்.
அப்புறம் ஃபோட்டோ டெலீட் பண்ணிடு போட்டுட்டு. அது எங்களுக்கும் தெரியும்பா. ஒன்னொன்னு ஒவ்வொரு சைட்லேருந்து. டக்குனு போ விட்டுறா, நமக்கு டைம் இல்லை. பூஸ்ட்டை போட்டு போடா. கார் தூசி இருக்கான்னு போய் பாரு. டேய் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தூசி இருக்காதடா. ஏன்டா நீ ஒன்று அப்போ அறுக்கும் கொஞ்சம் குறைச்செடுத்தா குறைச்சிக்கிட்டா நீ என்ன பண்ணு? ஃபஸ்ட்டு போய் எல்லாம் இருக்கும் பாரு தூசி. எத்தனை ஃபோட்டோடா எடுக்க? ஃபோட்டோ பைத்தியம். ஃபோட்டோ பைத்தியமா? அது ஃபோட்டோ தான் எல்லாம் வருவாங்க. ஃபோட்டோ பைத்தியம் வர எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற. காரா ஃபோட்டோ எடுத்துறீங்க? கார் என்ன பண்ணுறீங்க? கார் விட்டு காசு சம்பாரிச்சு இந்த ஃபோட்டோனா ஃபோட்டோ என்ன ஆக போகுது? ஏய் எல்லாரும் டூசிடும் பாடுறா எல்லா பர்சன்ட். ஆனால் இங்கே தான் நல்லா வியூவாக தெரியும். பக்கத்துலேயே வந்துட்டியே. எத்தனை குறுக்கோழி மாதிரி இருக்கு. எத்தனை குறுக்கோழி இருக்குண்ணா. அந்த எறும்படி போட எருமாடி நாங்கடா போகிறேன். நான் அப்படி இங்கே இப்படி வரேன்டா. நீ மட்டும் கடற்கண்ணாடா. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியாதா? தெரியும். கார் ரோட்ல ஓடுனதில்ல, காட்டுல போய் ஓட்டிட்டு ஏதாச்சும் எமர்ஜென்சினா பரவாயில்ல. நீ போய் வேணும்னே போறியே. எமர்ஜென்சிடா 12 மணிக்கெல்லாம் எது தெரியுமா? எதுன்னு தெரியுமா? தெரியாதுல. அப்போ கம்மு தான் இருக்கணும். டான் டான் டான். ஐயோ வைத்தியம் முடிச்சதுன்னு நினைக்கிறேன். முன்ன 25,000 போட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்னா அது ஃபஸ்ட்டில் இல்லை இந்த போட்டோ கிடையாது. இந்தது இந்ததா. செகண்ட் ஒன் தான் இந்தது. தேர்ட் ஒன் இந்தது. பத்தியா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குப்பா. 22,000 போடுவோம். 2200 கூட்டிட்டான் ஸ்டேலே. ஃபஸ்ட்டு குப்பையெல்லாம் போய் எடுத்து போடு. ஆபீஸ் சீக்கிரமா ஆக்சிஜன் வந்துடும். டேய் குப்பை நான் போய் குப்பை தொட்டியில் போடுங்க. ஏன் கடைக்கு முன்னாடி போகிறீங்க? அந்த குப்பையெல்லாம் நீங்களாம் எடுத்து போடுறீங்க ஒவ்வொரு நாளும். நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு போடுறோம். இல்லைடா நம்மளை பார்த்து தான் அப்படி இழிச்ச மாதிரி தெரியுது. அப்படியா? இங்கே தான் ஆஃபீஸ் இருக்கு. ஏன்னா போட்டு பல்நாள் காசு ஒரு பண்ணும் இல்லை. ஃபண்ட்லண்ட் கார்ஸ் அப்கிரேட்ஸ். ஐயா அப்கிரேட்ஸ் கஸ்டமர் இந்த காரு நானே எவ்வளோ வாங்கிக்கிற? நானே ஒரு எது 13,000 மேடம் செலவு பண்ணதே அவ்வளோ இல்லை. அதோட ஓடிது. அந்த டேட்டிலாம் இருக்குன்னா தான். ஏண்டா டேட் தமிழ் டேட்டுக்கெலாம் வர்றதுடா. அவ்வளோலாம் பண்ண மாட்டீங்களா? அதுவும் டேட்டு 50க்கு மேலே இருந்தால் தான் அவ்வளோ பிரச்சனை ஆகும். 23 தான்டா அது இருக்கு. பிக் சேல் ஏண்டா 25,000 வச்சுருந்தேன்டா. இப்போ 22,000 தான். சாப்பிட்டு போய் டிக்கெட் வாங்கு. ஆமாம் இந்த காசை வச்சு உனக்கு டிக்கெட்டை வாங்கி அதில் போகிறத ஒன்று தான் கேளு. அதுதான் நான் பார்த்தேன். நான் எங்கேயாவது போகும்போது தான் வருவாங்க. டேய் எவ்வளோ கிடைக்கிறாங்க? ஒரு 15. ஏன்டா டேய் நான் செலவு பண்ணதே அவ்வளோ இல்லைடா. செலவு பண்ண கொடுத்துட்றா
எப்படா நேரா விடுவலோ செலவு பண்ணதே அவ்வளோ இல்லைடா தமிழ் போடா போடாடே முடியலடா என்னோட காசு இல்லைடா சும்மா 15 ரூபாய் வச்சு அது போய் என்னத்த வாங்க போகிறேன் 20 ரூபாய்க்கு மேலே இருக்கணும் சும்மா ஆரக்ஷன் முடிஞ்சிடும் பூராக்ஷன் முடிஞ்சிடும் நான் எங்கேயாவது போகும்போது தான் போகிறேன் இப்போ நான் எங்கேயோ போகிறேன் டே கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் இங்கே பாரு வருவான் பாருடா அந்த கடையை போய் இந்த மெட்டலை எடுக்கிறதுக்குள்ளே எழுதுடும் அடைச்சை இது பாடு கொடுங்க அவங்களுக்கு ஒரு பேச்சா காசு ஃப்ரீ அதான் நான் சொன்னல நான் வெளியே போகும்போது தான் வருவாங்கன்னு எங்கடா இங்க இருந்தா சாரா எங்க இங்க இருந்தா ஆபீஸ் போகணும் எனக்கு இந்த கார் வேணும் நீ என்னதான் நீ வாங்கினாலும் 10,000 மிஞ்சி போனால் நீ என்ன இந்த ஒரு 12,000 இல்லை மிஞ்சி போனால் 13,000 வாங்குவியா அவத்து லோன் வாங்குற உனக்கே சுருங்குதுல 5 மட்டும் 100 ரூபா தான் நான் கொடுப்பேன் ஆமாம் ஒரு மட்டும் 20 ரூபானா கொஞ்சம் 5 மட்டும் 100 ரூபா தான் கொடுப்பேன் டாண்டாண்டா இது கூட தெரியும் அப்புறம் 6 மட்டும் 120 கொடுப்பாங்க ஆமாம் 6 மட்டும் 120 தான் கொடுப்பான் டேய் சரி என்னடா உங்களுக்கு எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு 16,000 ரூபாய் கொஞ்சம் நின்றுடுறா நான் வரேன் ஏய் நீ பார்க்க பணக்கார மாதிரி இருக்க அடச்சை போட்டு பார்க்க பணக்காரி மாதிரி இருக்கும் இவனா பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருந்தாலும் காசு ஒழுங்கா கொடுக்குறான் அவங்ககிட்ட கொடுத்துறியா எப்பா வேற வழியே இல்லை டேய் நானே அவ்வளோ செலவு பண்ணலடா ஏன்டா நீ நல்லா தானே செலவு பண்ண உருட்டாத குமார் உருட்டாத நான் 14,000 ரூபாய்க்கு கிட்ட செலவு பண்ணேங்க பாரு 14,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் நான் சரி கொஞ்சம் கூட சரி நான் இந்த கிழமைகிட்ட கேட்டு வரேன் டேய் ஒழுங்கா ஏண்டா இந்த பார்த்தா எல்லாருக்கும் 15,000 தான் தெரியும் 20,000 தான் தெரியும் அதனால ஒத்துக்கிறேன்டா இனி வந்து இவன்டா கொடுக்கறதுக்கு இங்கே வாவேன் ஓடுறான் சரி எனக்கு கொடுப்பீங்களா காரை படக்குலாம் வாச்சிருவேன் ஒழுங்கா ஓடணும் எனக்கு கார் வேணும் எனக்கு இந்த கார் வேணும் எனக்கு இந்த கார் வேணும் கார் வேணும் ஒழுங்கா காசை கொடுவோடா காசுல கொடுக்குறேனே ஆனால் நீங்கள் வாங்க மாட்டீங்களே ஒழுங்கா கொடுத்துருங்க டேய் எப்படா வேறு எதாவது எவனா வாங்கடா சரி இந்த கிழமைக்கிட்டே கொடுப்போம் காசு கொடு 16,000 20 ப்ளீஸ் கொடுங்க சரி இந்த அச்சுவா வழியே இல்லை எப்படியோ கிளம்பு மாதிரி இன்னும் 50 எக்ஸ்பீரியன்ஸா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன போய் காரை வாங்குவோம் அப்புறம் கார் முடிஞ்சிச்சா முடிஞ்சிருச்சு முடிஞ்சு 1 வருஷம் ஆகுதா இல்லை முடிஞ்ச 1 மணி நேரம் தான் ஆகுது தலைவா யார் யாரெல்லாம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பார்த்துட்டிங்களோ ஒரு லைக்கை போடுங்கோ தளபதி ஃபேன்ஸ்னா லைக்கோ சப்ஸ்கிரைபோ ரெண்டுத்தையும் போடுங்கோ அப்புறம் இல்லை தளபதி ஃபேன் இல்லை வேறு யாரோட ஃபேன்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கோ இப்போ வர்ற கமெண்ட்டு நினைக்க இவன் என்கிட்ட கார் வாங்கிட்டு போனா எப்போ எனக்கு இந்த கார் எனக்கு இந்த சரி வாங்கிட்டு போ நானே எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான்டா இந்த காரைக்கிட்ட கண்டிப்பாக டேமேஜ் எல்லாம் இருக்கும் நான் அடித்து சொல்லுவேன் பார்த்தாலே தெரியுது டேமேஜ் இருக்குன்னு அடிச்சு சொன்னாலும் அடிக்கான்னு சொன்னாலும் அப்படிதான் இருக்கும் எனக்குமே ரோட்லேயே ஓட்டணும் இல்ல இப்பவே இடிச்சிருக்கோம்டா
அல்ல உடனே உனக்கு என்னடா பிரச்சனை அவளும் சும்மா அடிப்பதி நடக்கிற ஐயோ ட்ரிஃப்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் போகணும்டா அப்புறம் தானடா ஏய் ட்ரிஃப்ட் இட்டு போட்டால் ட்ரிஃப்ட் அடிக்காமல் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா ஆனால் ட்ரிஃப்ட் மட்டும் போடாமல் இருக்கட்டுமே ஐயோ ஐயோ வளைச்சி ஓட்டும் காரணி ஒழுங்கா பார்த்துருந்தா ஒழுங்கான போட்டாமல் கண்ணு அப்படி இப்படி நிப்பாட்டு சொல்ல அப்பா ஏய்யா இந்த சரி பண்ணு அந்த காரை கொஞ்சம் பாருடா அந்த காரை கொஞ்சம் அரை மணி நேரம் ஆயிடுச்சா வீடியோ ஏய் என்னடா டேய் கிளிட்ச் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் गाइस பை பை வேணாடா ஏய் முடிச்சுக்கலாம்டா இந்த கார் ரிப்பேர் பண்ணி முடியுனா அப்புறமா சேவ் பண்ணி ஆட முடிச்சுக்கலாம் சரி வீடியோ